நீங்க உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்கின்ற ஆளாகவும் மாறக்கூடாது. சில பேர்லாம் பாருங்க கொடுக்க மாட்டாங்க, சில சபையெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அதுக்குன்னு சில பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சபையில மைக்கு பிடிச்சிட்டு உணர்ச்சிகளை கிளப்புவாங்க. உணர்ச்சிகளை சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு முடியிறப்ப பாருங்க பெல்ட்டியில நிறைய நகையா கிடைக்கும், நிறைய கட்டா கிடக்கும் அப்படின்னுவாங்க. இதெல்லாம் உணர்ச்சிகளை கிளப்பி நானும் பண்ணலாம். உணர்ச்சிகளை கிளப்பி விட்டு உங்கள்கிட்ட இருக்கிற காதுல கழுத்துல மூக்குல கையில போட்டுக்கிறதெல்லாம் கழட்டி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனா ஒரு காரியம், உணர்ச்சிகளை கிளப்பி அதன் மூலமா கொடுக்க வேண்டிய காரியம் கூடாது. அதுதான் நம்முடைய எந்த ஒரு பிரசங்கத்திலையும் பாத்தீங்கன்னா உணர்ச்சியை கிளப்புற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் பேசுறது கிடையாது, கத்துறது கிடையாது, குதிக்கிறது கிடையாது, ஓடுறது கிடையாது, இங்கேயும் அங்கேயும் இந்த இடத்தை அளந்துட்டு இருக்கிறது கிடையாது. உணர்ச்சியை கிளப்புற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் பண்றது கிடையாது. எங்கேயாவது உணர்ச்சிகள் கிளப்பப்படணும்னா கொஞ்சம் கவனிக்கணும், நல்லா கவனமா கேளுங்க. பிரசங்கத்தை கவனிக்கும் போது அந்த இடத்துல உங்களுடைய உணர்ச்சிகளை கிளப்பக்கூடிய காரியங்களை பண்ணக்கூடாது. உணர்ச்சிகள் கிளப்பப்படும் என்றால் அந்த உணர்ச்சிகள் அந்த டைம்ல எப்பெல்லாம் உணர்ச்சிகள் கிளப்பப்படுதோ அப்ப மட்டும் தான் நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படி புஷ்ன்னு போயிடும். பலூன்ல காத்து ஊதுன பிற்பாடு அது இறங்கின பிற்பாடு எப்படியோ அந்த மாதிரி ஆயிரும். புரியுது என்ன சொல்ல வரேன்னு? இங்க இருக்கிற யாரும் உணர்ச்சி வசப்பட்டு அப்பா அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க அப்படியே இன்னைக்கு கொடுத்துடணுங்க, இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துடணும் அப்படி கிடையாது. சில பேர்லாம் அப்படி கொடுத்துங்க, இருக்கிறதெல்லாம் போண்டியானவங்க நிறைய பேர் இப்படி சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஆகதான் இப்படி போதிக்கிற ஆட்களால இந்த இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் போதிக்கிறவங்க சொல்றாங்க பாருங்க, பிரசங்கியார்கள் நல்லா இருப்பாங்க ஆனா கொடுக்கிறவங்க தாங்க ஓட்டாண்டியா இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் சபைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஏன் தசம பாகம் ஆசீர்வாதத்தை போதிக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க ஆனா ஆசீர்வாதத்தை பற்றி கேட்கிற ஆட்கள் அப்படியே தானே இருக்கிறாங்க என்ற ஒரு கேள்வி என்கின்ற ஒரு கருத்து ஏன் கிறிஸ்தவ சபையில் அதிகமா வந்துச்சுன்னா, இது எல்லாவற்றுக்கும் காரணமே உணர்ச்சி வசப்பட்டு கொடுப்பதனால் ஏற்பட்ட காரியங்களை ஒழிய கர்த்தருடைய வார்த்தை உள்ள போய் அதை மனதில் வைத்து அதை தியானிச்சு எஸ் என் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு அதை குறித்த ஒரு அறிவு அப்படி கொடுக்கின்ற ஆட்களாக மாறாமல் உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்கின்ற ஆட்களாக மாறக்கூடாது. விசுவாசித்து கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், உணர்ச்சியில விஷயம் கிடையாது, விசுவாசத்துல தான் எஃபெக்ட் இருக்கு. எங்கேயாவது இப்படிதான் கேள்விப்படுவீங்க, உணர்ச்சி பாருங்க அந்த சபையில பாருங்க இப்படிலாம் மக்கள் அப்படியே அள்ளி கொடுக்குறாங்க, இங்க கிள்ளி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. நான் சொல்றேன், நீங்க கிள்ளி கொடுக்குறீங்களோ அள்ளி கொடுக்குறீங்களோ தேவனுடைய வார்த்தை உள்ள போகணும், இருதயத்தில் வைக்கணும், அதை தியானிக்கணும், அதை குறித்து ஒரு அறிவு உண்டாகணும். அதனால் உண்டாகின்ற விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.